அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இந்த 2024ஆம் ஆண்டின் தை மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 15/1/2024 திங்கட்கிழமை வளர்பிறை சதுர்த்தி சித்த யோகம் சதயம் நட்சத்திரம் தை பொங்கல் கூடிய நல்ல நாளில் இந்த தை மாதம் பிறக்கின்றது. மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் புதன், மகர ராசியில் சூரியன், கும்ப ராசியில் சனி பகவானுடன் சந்திரன், மீன ராசியில் ராகு என இந்த தை மாதத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் தை மாதம் 10வது மாதம். மகர ராசிக்குள் சூரியன் நுழைவதால் மகர மாதம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த தை மாதத்தில் சனியின் வீடான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று அமரப்போவதால் ருசக யோகம் உருவாகப் போகின்றது. ருசக யோகம் என்பது ஜோதிடத்தில் கேந்திரம் எனப்படும் லக்னம் மற்றும் 4, 7, 10 ஆகிய இடங்களில் செவ்வாய் அமையும் போது ருசக யோகத்தை அளிப்பார். சர லக்னங்கள் எனப்படும் மேஷம், கடகம், துலாம், மகரம், ஸ்திர லக்னங்களான ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம் ஆகிய 8 லக்னங்களுக்கு மட்டுமே ருசக யோகம் செயல்படும். தமிழர் திருநாளாம் தங்கநிகர் பொங்கல் திருநாள் 15/1/2024 திங்கட்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது. வீட்டில் வயது முதிர்ந்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை 3 முறை சுற்றி அந்த பானையை வைக்க வேண்டும். பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது. மாட்டு பொங்கல் அன்று காலை சிவாலயங்களுக்கு சென்று நந்தி வழிபாடு மேற்கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாலைகளையும் சூட்டி நந்தியை அலங்கரித்து வைத்திருப்பார்கள். அவரை தரிசிப்பது மிகவும் நல்லது. நந்தி பதிகம் பாடினால் நலம் கிடைக்கும், வளம் சேரும். வீட்டு பொங்கலுக்கு மறுநாள் மாட்டு பொங்கல் வைத்து கொண்டாட வேண்டும். 16/1/2024 செவ்வாய்க்கிழமை அன்று மாட்டு பொங்கல் வருகின்றது. அன்று காலை 7:30 மணிக்கு மேல் 8:30 மணிக்குள் பொங்கல் வைத்து கோபூஜை செய்து வழிபட உகந்த நேரமாகும். மேலும் தை அமாவாசை 9/2/2024 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. தை மாதம் வரக்கூடிய அமாவாசை திதியில் நமது முன்னோர்களை நினைத்து வழிபட்டால் எந்த நாளும் இன்பமாக வாழலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வது வழக்கம். வீட்டில் தடைப்பட்ட மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறக்கூடிய வாய்ப்பு உருவாகும். மேலும் தை மாதம் வரும் வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து சிவாலய வழிபாட்டை மேற்கொண்டால் துயரங்கள் துள்ளி ஓடும். அம்பிகை ஆலயங்களில் சந்தனகாப்பு சாற்றி வழிபட்டால் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். இறைவனை அலங்கரித்து பார்த்தால் இனிய வாழ்க்கை மலரும். உடலை குளிர்ச்சியாக்கும் சந்தனத்தை அம்பிகைக்கு சாற்றுவதன் மூலம் உள்ளம் குளிர்ச்சியாகி நமக்கு வேண்டும் வரும் தருவாள் அம்பிகை. தை செவ்வாய் அன்று பெண்கள் விரதம் இருந்து கொழுக்கட்டை பிடித்து சாப்பிடுவது வழக்கம். இதனால் குடும்ப முன்னேற்றமும் ஒற்றுமையும் கணவருக்கு ஆயுள் நீடிப்பும் ஏற்படுவதாக நம்புவார்கள். தை வெள்ளிதோறும் பெண்கள் விரதமிருந்து அம்பிகையை வழிபடுவதும் நன்மையை தரும். இதனால் பொருளாதார நிலை உயரும், பொன்பொருள் சேர்க்கை ஏற்படும். அன்றைய தினம் இனிப்பு பொருளை மட்டும் உட்கொண்டால் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். வெள்ளிக்கிழமை விரதத்திற்கு பலன் தரும் மாதம் இது. மேலும் இந்த தை மாதம் கிரகங்களின் பெயர்ச்சியை பார்த்தால் 19/1/2024 அன்று சுக்கிரன் தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 27/1/2024 அன்று புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். 4/2/2024 அன்று செவ்வாய் தனுசு ராசியிலிருந்து தனது உச்ச வீடான மகர ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். சூரியனை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, இந்த தை மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கப் போகின்றார். உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்கின்றார். பலம் பெற்ற குருவின் பார்வை என்பதால் நல்ல பலன்கள் நடைபெற வேண்டும். ஆனால் கண்டகசனியின் ஆதிக்கம் இருக்கின்றது. எனவே இடையிடையே தாக்குதல்களும் தடைகளும் வரத்தான் செய்யும். அவற்றை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு உண்டு என்பதால் கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்துவது நல்லது. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசியிலும் 3, 5 ஆகிய இடங்களிலும் பதிகின்றது. குருவின் பார்வையால் மிகுந்த நன்மை கிடைக்கும். பிறரை சார்ந்து தொழில் செய்பவர்கள் தன்னிச்சையாக இயங்க முன்வருவீர்கள். நண்பர்கள் மூலமாக தொழில் வளர்ச்சி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களை
உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு செயல்படுவார்கள். சகோதர ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளுக்கு படிப்பிற்கு ஏற்ற வேலை அமையும். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் கருத்து வேறுபாடு அதிகரிக்கும். வாசல் தேடி வந்த வரன்கள் கை நழுவி செல்லலாம். வெளிநாடு சென்றவர்கள் வேலை கிடைக்காமல் திரும்பக்கூடும். 7ஆம் இடத்து சனியை கண்டக சனி என்பார்கள். எனவே ஆரோக்கிய சீர்கேடுகள் ஏற்படாமல் இருக்க ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்துங்கள். மேலும் சனியின் பார்வை 1, 4, 9 ஆகிய இடங்களில் பதிகின்றது. சனியின் நேரடி பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் பண தேவை பூர்த்தியானாலும் மன நிம்மதி குறையும். சனியின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் பெட்ரோல் வழியில் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள். புதிய வாகனங்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். தாயின் உடல் நலம் சீராக ஒரு தொகையை செலவிடுவீர்கள். உத்தியோகத்தில் இடமாறுதல்கள் கிடைக்கும். மேலும் சனியின் பார்வை 9ஆம் இடத்தில் பதிவதால் பாக்கியஸ்தானம் பலப்படுகின்றது. எனவே சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த இலாக்கா மாற்றம் கிடைக்கும். அலுவலக பணி சார்பாக அடிக்கடி பயணங்களும் ஏற்படும். பாக பிரிவினைகள் நல்லபடியாக முடிந்துவிடும். தந்தை வழியில் இருந்த விரிசல் அகலும். குலதெய்வ வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. மேலும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 8இல் ராகுவும் 2இல் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். இதன் விளைவாக மறைந்த ராகு நிறைந்த தனலாபத்தை கொடுப்பார். குரு வீட்டில் ராகு இருப்பது யோகம்தான். தனஸ்தானத்தில் கேது இருப்பதால் வரவு வருவதற்கு முன்னரே செலவு காத்திருக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப விஷயங்களை 3ஆம் நபரிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். தூரதேச பயணங்களில் கூட மாற்றங்கள் ஏற்படும். ராகு கேதுகளுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் தடை கற்கள் படிக்கற்களாக மாறும். மேலும் ஜனவரி 19ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 3, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நல்ல நேரம் தான். எனவே உடன்பிறப்புகள் வழியில் ஒற்றுமை கூடும். பிள்ளைகளின் திருமண கனவுகளை நனவாக்குவீர்கள். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். புனித பயணங்களும் அதிகரிக்கும். மேலும் ஜனவரி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 2, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் ராசிநாதன் சூரியனோடு இணைந்து சஞ்சரிக்கும். இந்த நேரம் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கும். துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். அரசு வழி ஆதரவு உண்டு. வேலைக்காக நீங்கள் எடுத்த முயற்சி பலன் தரும். தற்காலிக பணி ஒரு சிலருக்கு நிரந்தர பணியாக மாறலாம். பிறரை சார்ந்திருப்பவர்கள் தனித்து இயங்க எடுத்த முயற்சி வெற்றி பெறும். மேலும் பிப்ரவரி 4ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் செல்கின்றார். அது செவ்வாய்க்கு உச்ச வீடு. உங்கள் ராசிநாதன் சூரியனோடு யோகக்காரகன் செவ்வாய் இணைவதால் இந்த காலம் ஒரு பொற்காலமாக அமையும். காரியங்கள் துரிதமாக நடைபெறும். கவலை என்ற 3 எழுத்து உங்கள் அகராதியை விட்டு அகலப் போகின்றது. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீர்கள். இல்லம் தேடி சுப செய்திகள் வந்த வண்ணமாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு முன்னேற்றத்திற்கு வித்திடும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாளிகளால் பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும். இந்த சிம்மராசி பெண்களுக்கு இந்த தை மாதம் நீங்கள் மிகுந்த விழிப்புணர்ச்சியோடு செயல்படுங்கள். கண்டகசனியின் ஆதிக்கத்தால் எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்வதே நல்லது. குடும்ப ஒற்றுமை குறையாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய தகவல்களை 3ஆம் நபரிடம் சொல்வதால் பிரச்சனைகள் ஏற்படும். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பணிபுரியும் பெண்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். மேல் அதிகாரிகள் உங்கள் கருத்துக்களை ஏற்க மறுப்பார்கள். குலதெய்வ வழிபாடு குடும்ப முன்னேற்றத்திற்கு வித்திடும். இந்த சிம்மராசி அன்பர்கள் இந்த தை மாதம் பிரதி சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாட்டை தொடர்ந்து செய்து வாருங்கள். புதன்கிழமைகளில் ஸ்ரீ நவக்கிரக செவ்வாயை வலம் வந்து பிரார்த்தனை செய்து வாருங்கள். இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் அனைத்தும் நன்மையே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.